திருச்சிற்றம்பலம். குரு பெயர்ச்சி பலன்கள் வரிசையிலே துலாம் ராசினருக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்வோமா? எதையும் நுட்பமாக செய்து மகிழ்ச்சி அடையும் துலாம் ராசி அன்பர்களே, மே மாதம் 1 தேதி நிகழ்வுற்ற குரு பெயர்ச்சியை முன்னிட்டு உங்களுடைய களத்திரஸ்தானத்திலிருந்து அஷ்டமஸ்தானத்திலே அமர்வதும் மறைவு பெறுவதும் நன்மையாக அமையக்கூடிய காலமாக இது இருக்கிறது. மேலும் குருவின் அருள் இருந்தால் எல்லாம் ஜெயம்தான். கிடைத்த வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் உங்களின் பண்பு சிறப்பாக அமையும். உங்களின் விரயஸ்தானத்தை குரு பகவான் பார்ப்பதால் சுபவரயம் உண்டாகும். குடும்பத்தில் வீடு கட்டுதல், திருமணம் செய்து வைத்தல், தான தர்மம் செய்தல் போன்ற புண்ணிய காரியங்கள் உண்டாகும். நல்ல காரியம் சீக்கிரம் நடைபெறும். அதுபோல வெளிநாடு செல்ல முயற்சி செய்பவர்கள் தாராளமாக முயற்சிக்கலாம். வெளிநாட்டு தொடர்புகள் மூலம் செய்தொழிலே நல்ல வாய்ப்புகளை பெறுவதும், குடும்ப நன்மைக்காக குடும்பத்துடன் சுற்றுலா சென்று வருவதும் இந்த ஆண்டிலே உங்களுக்கு கைகூடும். உங்களின் தனஸ்தானத்தை குரு பார்வையிடுவதால் உங்கள் தொழில், எந்த தொழிலும் உத்தியோகத்திலும் பொருளாதார வளர்ச்சியிலும் வருமானம் சற்று கூடுதலாக உங்களுக்கு இந்த காலத்திலே அமையும். கலைத்துறையினருக்கு நல்ல வாய்ப்புகள் உண்டாகும். காரிய அனுகூலம் உண்டாகும். சுகஸ்தானத்தை குரு பார்ப்பதால் புதிய வாகனம் வாங்குதல், வீடு கட்டுதல் போன்ற வாய்ப்புகள் எளிதாக அமையும். தந்தை வழி சொத்து சிக்கல் இல்லாமல் உங்களுக்கு வந்து சேரும். பொது விஷயங்களிலே ஈடுபாடு இருந்தாலும் முழு கவனம் செலுத்த மாட்டீர்கள். எந்த காரியமாக இருந்தாலும் விரைந்து முடிக்க வேண்டும் என்று எண்ணுவீர்கள். அட்டமகுரு என்பது பிணையம், அதாவது ஜாமீனிடுவது, முன் கையெழுத்து இடுவது என்ற காரியங்களிலே தங்களை ஈடுபடுத்தி கொள்ள வேண்டாம். கடன்கள் வாங்கும்போது ஒரு கட்டுக்குள்ளே வைத்திருந்தால் மட்டுமே மீண்டும் அதை அடைக்கக்கூடிய காலம் வாய்க்கும். மேலும் சரியான நேரத்திலே உங்கள் கடமைகளை செய்யும் வழிகள் நியாயமாக அமையும். அடுத்தவரை பற்றி நினைக்காமல் உங்கள் வேலையை மற்றும் பார்த்து வந்தால் எந்த தொந்தரவும் இல்லாமல் இந்த குரு பயிற்சி உங்களுக்கு சுபமான பலன்களை தரும். மேலும் பரிகாரமாக வியாழக்கிழமைகளிலே குரு காயத்ரி மந்திரம் சொல்லி, குருவுக்கு நெய் தீபம் இட்டு, பசுமாட்டிற்கு பச்சை பசேல் என்று இருக்கக்கூடிய அருகம்புல்லோ அகத்திக்கீரையோ வாங்கி கொடுக்க உங்களுடைய கோரிக்கைகள் எல்லாம் விரைவில் நிறைவேறும். இந்த குரு பெயர்ச்சியிலே வியாழக்கிழமை தோறும் குரு ஹோரையிலே காலை 6 முதல் 7 வரை, அதுதான் குரு ஓரை, அந்த காலத்திலே உங்கள் வீட்டிலே பூஜை மாடத்திலோ பூசை அறையிலோ ஒரே ஒரு அகல் தீபம் ஏற்றி நெய்விளக்காக ஏற்றுவது சிறப்பு. அந்த நேரத்திலே நீங்கள் சொல்ல வேண்டிய மகாமந்திரம், தமிழ் மந்திரம் இதோ: சொற்றுணை வேதியன் ஜோதி வானவன் பொற்றுணை திருந்தடி பொருந்த கைதொழ கற்றுணை ஒட்டிவோர் கடலில் வாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சிவாயவே என்ற இந்த மந்திரத்தை சொல்லி வாருங்கள். 21 முறை சொல்லி வாருங்கள். நல்லதெல்லாம் இந்த குரு பெயர்ச்சி உங்களுக்கு தரும் என்று சொல்லி பதிவை நிறைவு செய்கின்றோம். ஓம் நமச்சிவாய.